பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் கொள்கைகளால் ஏராளமான இந்து அகதிகளுக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளில் இருந்து இந்தியாவில் தஞ்சம் புகுந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கும் வகையில் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை பாஜக அரசு கொண்டு வந்தது. அதன்படி 188 இந்து அகதிகளுக்கு குடியுரிமைக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி குஜராத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. அதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொண்டு அவர்களுக்கு குடியுரிமை சான்றிதழ்களை வழங்கினார். பின்னர் அந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பாஜக அரசு கொண்டு வந்த இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் லட்சக்கணக்கான அகதிகளுக்கு உரிமைகளையும் நீதியையும் வழங்கும். இந்த சட்டத்தில் எவருடைய குடியுரிமையையும் பறிப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை என்று தெரிவித்தார். மேலும் முந்தைய ஆட்சிகளில் கோடிக்கணக்கான ஊடுருவல்காரர்களை நாட்டிற்குள் அனுமதித்து சட்டவிரோதமாக அவர்களுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளனர். ஆனால் சட்டத்தை சரியாக பின்பற்றி குடியுரிமைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு சட்டத்தில் அதற்கான இடமில்லை என்று குடியுரிமை வழங்க மறுத்துவிட்டனர். இதனால் கடந்த கால காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி ஆட்சிகளில் அவர்களின் கொள்கைகளால் நாட்டிற்கு அடைக்கலம் தேடி வந்தவர்களுக்கு உரிமைகளும் நீதியும் கிடைக்கவில்லை என்று அமித்ஷா பேசியுள்ளார். வங்கதேச பிரிவினையின் போது 27% இந்துக்கள் அங்கு இருந்ததாகவும், ஆனால் தற்போது வெறும் 9% இந்துக்கள் மட்டுமே இருப்பதாகவும், பெரும்பாலானவர்கள் கட்டாய மதமாற்றத்திற்கு ஆளானதாகவும் இந்த நிகழ்ச்சியில் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார்.